தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். விளக்கம். தவறான உபதேசங்கள் பிறரை வழி தவற வைக்கும். தப்பிதமான போதனைகள் பிறரை சத்தியத்திற்கு புறம்பாக கொண்டு செல்லும். தந்திரமான வார்த்தைகள் பிறரை ஏமாற வைக்கும். மாய்மாலமான செயல்பாடுகள் அநேகரை வஞ்சிக்கும். தேவனுடைய பெயரை சொல்லி சுய ஆதாயங்கள் அடையும் விதமான காரியங்களை செய்கின்றவர்களால் அநேகர் பாதிக்கப்படுவார்கள். தவறான விதமான வழிகாட்டுதல்களால் பலர் ஆவிக்குரிய சரியான வழிகளை விட்டு விலகி போக சாத்தானாலே தூண்டப்படுவார்கள். இப்பொழுது இவ்விதம் பாதிக்கப்படுகின்றவர்கள் மேல் நமக்கு அன்பும் கரிசனையும் வேண்டும். ஒருவன் இன்னொருவனுக்கு இடரலாக எதையாவது செய்தால் அது ஒரு பெரிய தண்டனைக்குரிய செயல் என்று இயேசு சுட்டிக்காட்டினார். அப்படியானால் மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்கின்றவர்களை சகித்து கொண்டிருப்பது இயேசுவின் சித்தம் அல்ல என்பது விளங்கும். ஒருவன் என்னுடைய பாக்கெட்டிலிருந்து 100 ரூபாயை திருடினால் அதை நான் போனால் போகட்டும் என்று பொறுத்து கொண்டால் அதனை ஒரு அன்பு சார்ந்த செயல் எனலாம். அந்த சகித்து கொள்ளும் மனப்பான்மை மெச்சுதலுக்கு உரியது. ஆனால் இன்னொருவன் பாக்கெட்டிலிருந்து ஒருவன் 100 ரூபாயை திருடுகிறான். அதை அவன் கவனிக்கவில்லை, நான் அதை கவனிக்கிறேன். அதை காண நேரிட்ட பிறகும் நான் யார் பணத்தை யார் திருடினாலும் எனக்கு கவலை இல்லை என்று இருந்தால் அது நல்ல பண்பு அல்ல. அதனை யாரும் மெச்சிட முடியாது. அது பாதிக்கப்படுகிற அல்லது ஏமாற்றப்படுகிற ஒருவர் மீது கரிசனையற்ற ஒரு செயலே. அது அன்பு இன்மையின் அடையாளம் ஆகும். அந்த அடிப்படையில் தான் அன்பு இயேசு செயல்பட்டார். அன்பு நிறைந்த அவர் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் ஓயாமல் விமர்சித்து கண்டனம் செய்ததன் காரணம் இதுதான். அவர் தமக்கு எதிராக வந்த எதிர்ப்புகளையும் ஏளனங்களையும் அவமானங்களையும் வேறு பல பாதிப்புகளையும் பொறுமையாய் சகித்து கொண்டார். அது அன்பின் வெளிப்பாடு. ஏனென்றால் அன்பு சகலவற்றையும் சகிக்கும். ஆனால் பரிசேயர்களின் மாய்மாலமான போதனைகளாலும் தந்திரமான செயல்பாடுகளாலும் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டபோது அவர்களை குறித்து பிறருக்கு எச்சரிப்பு கொடுத்தார். அவர்களை கடுமையாக சாடவும் செய்தார். ஏனென்றால் அதுவும் அன்பின் வெளிப்பாடே. ஜனங்கள் மேல் அவருக்கு அன்பும் கரிசனையும் இருந்தபடியால் அப்படி செய்தார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.